அவ்வுதித்த மந்திரம் அகாரமாய் உகாரமாய் எவ்வெழுத்து அறிந்தவர்க்கு ஏழ்பிறப்பு இங்கிலை. சவ்வுதித்த மந்திரத்தை தற்பரத்து இருத்தினால் அவ்வுமூவும் அவ்வுமாய் அமர்ந்ததே சிவாயமே. போன முறை நான் சிவவாக்கியம் பாடல்களை பற்றி பாடும்பொழுதும் ராமநாமத்தையும் சிவநாமத்தையும் சிவாய நம என்ற அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை பற்றியுமே நாம் நிறைய கதைத்தோம். இப்பொழுதும் அதே மந்திரத்தை தான் எப்படி எங்கிருந்து வருகிறது என்பதையும் நம்முடைய உடலிலே எந்தெந்த ஸ்தானத்திலே எந்தெந்த இடங்களிலே இந்த அக்ஷரங்களை பொருத்தி நாம் இதை தியானம் செய்ய வேண்டும் என்கின்ற வகையிலே இந்த பாடல் அமைந்துள்ளன. அவ்வுதித்த மந்திரம் அகாரமாய் உகாரமாய் ஆம் என சொல்லக்கூடிய அந்த மந்திரத்திலே 3 எழுத்துக்கள் உள்ளதாக நாம் முன்னாடியே பார்த்திருக்கோம். அகாரம், உகாரம் மற்றும் மகாரம் இது 3மே இணைந்ததே ஆம் என்கின்ற ஓம்கார நாதமாக நாம் பார்க்கிறோம். அந்த ஓம்காரத்திலிருந்து பிறந்ததுதான் சிவாய நம என்ற பஞ்சாட்சர மந்திரமும். அப்படி உதிக்கின்ற மந்திரத்தில் அகாரமாகவும் உகாரமாகவும் எவ்வெழுத்து அறிந்தவர்க்கு எழுபிறப்பு அது இங்கு இல்லை. இந்த 3 எழுத்தையும் அறிந்து உணர்ந்து ஓதுபவர்களுக்கு இனி பிறவியே கிடையாது. இருப்பதிலேயே பெரிய பிணி என்பது பிறவி என்பதை நாம் பார்க்கின்றோம். பிறவி பெருங்கடல் நீந்தார் இறைவனடி சேராதார் என்று வள்ளுவரும் இங்கே குறிப்பிடுகிறார் அல்லவா. அப்படி பிணி நிறைந்த பிறப்பு என்பதே இனி இங்கு இல்லை என்று கூறுகிறார். அப்படி அகாரமும் உகாரமும் அறிந்தவர்கள் சவ்வுதித்த மந்திரத்தை தற்பரத்து இருத்தினால், அதாவது சவ்வு என்று இங்கே அவர்கள் வழங்குவது என்னவென்றால் நம்முடைய தொண்டை குழியில் இருக்கக்கூடிய சவ்வை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். உள்நாக்கு என்று நாம் கூறுகின்றோம். ழகரம் என்ற எழுத்து ஏன் தமிழுக்கு இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக இருப்பது என்றால் இந்த உள்நாக்கிலே ஏற்படக்கூடிய இந்த ஓம்கார ஒலியினை தொட்டே அந்த ழகரம் என்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த ழகரத்தை நாம் வாயை மூடி உச்சரித்தோமே ஆனால் இம் என்ற ஒரு மந்திரமே நமக்கு தோன்றும். அப்படி ஆ மற்றும் ஊ இதனுடைய இணைந்த இந்த உள்நாக்கிலிருந்து வரக்கூடிய அந்த மகாரம் இந்த 3ஐயுமே நாம் தியானித்து தற்பரத்து இருத்தினால், அதாவது இதை 3ஐயும் நாம் தியானித்து தற்பரம் என்றால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த வெட்ட வெளி என்று நாம் கூறலாம். அப்படி இறைவன் இருக்கக்கூடிய உரைகின்ற இடத்திற்கு அந்த அகாரம் உகாரம் மற்றும் மகாரம் 3 எழுத்தையும் நாம் எடுத்துக்கொண்டு இருத்தினால் இப்படி இருப்பதே, அதாவது அவ்வும் உவ்வும் மவுமாய் அங்கே நிறைந்திருப்பதே சிவம் என்பதைத்தான் இந்த பாடலை உணர்த்துகிறார்கள். அவ்வுதித்த மந்திரம் அகாரமாய் உகாரமாய் எவ்வெழுத்து அறிந்தவர்க்கு ஏழ்பிறப்பதிங்கில்லை. சவ்வுதித்த மந்திரத்தை தற்பரத்து இருத்தினால் அவ்வும் ஒவ்வும் அவ்வுமாய் அமர்ந்ததே சிவாயமே. அப்படி ஆம் என்கின்ற அந்த ஒரு ஓங்கார நாதமாக ஒளியாக ஒளிமயமாக ஒளி மற்றும் ஒளி இரண்டுமே அமைந்த ஒரு இறைவனாக சிவமே அமர்ந்திருப்பதை நம்மால் உணர முடியும் என்று கூறுகிறார்கள். அடுத்த பாடல் 97. இது மிகவும் ஆழ்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு பாடல். நம்முடைய உடலிலே எந்த பாகத்திலே இந்த நமசிவாய மந்திரம் என்பது உறைந்திருக்கிறது என்று நாம் பார்க்கலாம். நம சிவாய என்ற இந்த 5 எழுத்திற்குமே பஞ்சபூதங்களுடைய தொடர்பினை பற்றி கூறுகிறார்கள். நா என்றால் புவி, அதாவது மண். மா என்றால் நீர். சி என்றால் நெருப்பு. வா என்றால் வாயு. யா என்றால் எத்தரிக் ஸ்பேஸ் என்று சொல்லக்கூடிய இந்த ஆகாய் விசும்பு என்று கொள்ளலாம். இப்படி இந்த 5 எழுத்துக்களுமே பஞ்சபூதங்களை ஒற்றியே அதனுடைய ஒளி வடிவமாகவே இதை கொடுத்திருக்கிறார்கள். அப்படி இந்த ஒவ்வொரு அக்ஷரமும் நம்முடைய உடலிலே எங்கே நிறைந்திருக்கின்றது என்பதையே இந்த பாடல் கூறுகின்றது. நவ்விரண்டு காலதாய் நவின்ற மவ்வயிரதாய் சிவ்விரண்டு தோளதாய் சிறந்த வவ்வு வாயதாய் எவ்விரண்டு கண்ணதாய் எழுந்து நின்ற நேர்மையில் செவ்வையொத்து நின்றதே சிவாய மஞ்செழுத்துமே. நவ்விரண்டு காலதாய், அதாவது நம்முடைய கால் பகுதியிலிருந்து இடுப்பு வரை வரக்கூடிய பகுதியிலே நா என்ற அக்ஷரத்தை நாம் பொருத்தி இருக்க வேண்டும். அதே போல நவின்ற மவ்வயிரதாய் மா என்ற அக்ஷரம் என்பது வயிற்று பகுதியினை நாம் குறிப்பிடுகின்றோம். சிவ்விரண்டு தோளதாய் இந்த நெஞ்சுக்குழி என்று கூறக்கூடிய அநாகத சக்கரம் என்று கூறுவார்கள். அங்கிருந்து இந்த தோல் வரைக்கும் உள்ள இடத்திற்கு சி என்ற எழுத்தை பொருத்தி இருக்கிறார்கள். அதே போல சிறந்த வவ்வும் வாயதாய் வ என்கின்ற அந்த அக்ஷரம் என்பது இந்த தொண்டைக்குழியிலிருந்து இந்த வாய் வரைக்கும் இருப்பதாகவும், எவ்விரண்டு கண்ணதாய் யா என்கின்ற அந்த
அதாவது ஆகாய வெளியை குறிப்பிடக்கூடிய அந்த ஒரு அக்ஷரம் என்பது இந்த கண்களுக்கும் இந்த கண்களின் நடுவிலே, அதாவது இந்த நெற்றி புருவத்தின் மத்தியில் இருக்கக்கூடிய இடத்திலும் பொருத்தி வைத்து நாம் எப்பொழுதுமே தியானிக்க வேண்டும் என்று கூறுகிறாள். அப்படி எழுந்து நின்ற நேர்மையில் செவ்வையொத்து நின்றதே சிவாய மஞ்செழுத்துமே. இப்படி கீழிருந்து மேலாக சி வ ய ந ம என்கின்ற 5 எழுத்துக்களுமே நாம் எடுத்து வரும் பொழுது இது சிவாயமாகவே இந்த உடல் இருப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். இப்படி நீங்கள் தியானித்து வருவீர்களேயானால் உங்களுக்குள் அந்த ஓம்காரம் என்பது எழுந்து அது எவ்வாறு வந்து தாக்குமாம் அடுத்த பாடலில் கூறுகிறார். பாடல் 98. இரண்டும் ஒன்றும் மூலமாய் இயங்கும் சக்கரத்துளே, இரண்டும் ஒன்றும் மூலமாய் இயங்கும் சக்கரத்துளே, சுருண்டு 3 வளையமாய் சுணங்கு போல் கிடந்த தீ, முரண்டெழுந்த சங்கினோசை மூல நாடியோடு போய் அரங்கன் பட்டணத்திலே அமர்ந்ததே சிவாயமே. ஆதியிலே கூறியது போலவே நம்முடைய உடலிலே இடபாகம் வலது பாகம் இந்த 2 பகுதிகளிலுமே 2 விதமான நாடிகள் இருப்பதை நாம் முன்னமே பேசியிருக்கிறோம். அதாவது இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களையும் வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய பிங்களையும் இந்த 2 நாடிகளுமே சேர்ந்து சுழுமுனை நாடி என்ற ஒன்றை சென்று அடையும் பொழுது அங்கிருந்து என்னவாகிறதாம், 2ம் 1ம் இந்த 2 நாடிகளும் ஒன்று சேரக்கூடிய இடமான சுழுமுனை நாடி. அங்கே என்ன இருக்கிறது? மூலமாய் இயங்கும் சக்கரத்துள்ளே, இந்த உயிருக்கும் இந்த உடலுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய மூலாதார சக்கரத்துள்ளே, அதுதான் இயங்கு சக்கரத்துள்ளே என்று கூறுகிறார். சுருண்டு 3 வளையமாய் சுணங்கு போர் கிடந்த தீ. இங்கே குண்டலினி என்கின்ற அந்த சக்தியானது, இந்த உயிர் சக்தியானது எவ்வாறு சுருண்டு இருப்பதாக அவர் கூறுகிறார். சுருண்டு 3 வளையமாக தீ போல சுருண்டிருக்கிறதாம். தீ போன்ற ஒரு தன்மையிலே 3 வளையங்களை கொண்ட ஒரு பாம்பு போல கிடக்கின்றதாம் இந்த குண்டலினி. இப்படி இந்த 2 நாசிகளையும் 2 நாடிகளையும் நாம் நன்றாக பயிற்றுவித்து அந்த மூலாதாரத்திற்கு சென்று அந்த பாமையை தட்டி எழுப்பிவிட்டால் முரண்டெழுந்த சங்கினோசை மூல நாடியோடு போய், இப்படி ஓம்காரத்தின் மூலமாக ஓம்காரத்தினையும் சிவாய நம என்ற மந்திரத்தையும் நாம் தியானிப்பதன் மூலமாக எழும்பக்கூடிய ஓங்கார நாதமானது இந்த மூல நாடியோடு போய், இந்த மூல நாடி என்பது இங்கே சுழுமுனை நாடியை குறிப்பிடுகிறார்கள். அதுதான் மூல ஆதார நாடி. நமக்கு அந்த நாடியோடே போய் அரங்கன் பட்டணத்திலே, அதாவது 6 சக்கரங்கள் 7 சக்கரங்கள் நாம் கூறுகிறோம். அது அடுத்ததாக நாம் வந்து சகசிர தலத்தையே நாம் குறிப்பிடுகின்றோம். 1000 இதழ்கள் கொண்ட தாமரை இருப்பதாகவும் அதன் மீது அரங்கன் படுத்திருப்பதாகவும் கூறுகிறார். எவ்வளவு அழகான ஒரு தமிழுக்கும் அந்த பக்திக்கும் 2 தெய்வங்களும் வேறு வேறு இல்லை என்பதற்கும் இது ஒரு அத்தாட்சியாக இருக்கின்றது. அரங்கன் இருக்கக்கூடிய பட்டணத்திலே அமர்ந்திருக்கிறாராம் சிவன் என்கின்ற அந்த இறைவன். அப்படி இந்த நாடின் மூலமாக நம்முடைய இந்த நாதங்களை எழுப்பி நாம் கொண்டு வரும் பொழுது அரங்கன் பட்டணத்திலே இருக்கக்கூடிய சிவனையும் நம்மால் உணர முடியும் என்று இந்த பாடல் உரைக்கின்றது. அடுத்து, கடலிலே திரியுமாமை கரையிலேறி முட்டையிட்டு கடலிலே திரிந்த போது ரூபமானவாறு போல் மடலுளே இருக்கும் எங்கள் மணியரங்க சோதியை உடலுளே நினைந்து நல்ல உண்மையான உண்மையே. 99வது பாடல் இது என்ன குறிப்பிடுகிறது என்றால், கடலிலே திரியும் ஆமை, கடலில் வாழக்கூடிய ஆமையானது மண்ணிலேயும் வாழும். ஆனால் முட்டையிடும் பொழுது அது எப்பொழுதுமே கரைக்கு வந்துதான் முட்டையிடும். முட்டையிட்டு விட்டு அங்கே அது அடை காக்காது, எப்பொழுதுமே நீருக்குள் சென்றுவிடும். ஆனால் அங்கிருந்து கொண்டு நினைவினாலேயே அந்த முட்டையை அடைகாக்குமாம். அப்படித்தான் இந்த குஞ்சுகளும் பொறித்துவிட்டு பின் அது கரைக்கு வந்து தன்னுடைய குட்டிகளை அழைத்து கொண்டு செல்வதாக இயற்கை நமக்கு பாடம் கற்பிக்கின்றது. அதே போல நம் உடலுக்குள்ளேயே இருக்கக்கூடிய இந்த சிவனை மணியரங்க ஜோதியை, அதாவது உடலிலே இருக்கும் எங்கள் மணியரங்க ஜோதியை உடலிலே நினைத்து நல்ல உண்மையான உண்மையை, இதை சதா நாம் தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த சிவமயமாகவே நாமும் மாறிவிடுவோம், அந்த சிவனையும் சென்று நாம் அடைந்து விடுவோம் என்று இந்த 99வது பாடலில் குறிப்பிடுகிறார்கள். நேரம் இதோடு முடிந்துவிட்டது என்று நினைக்கின்றேன். ஆகவே கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த சிவாய நம என்ற மந்திரத்தை உச்சரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாருக்கும் இறைவன் கொடுக்க வேண்டும் என்று கூறிவிட்டு விடைபெறுகின்றேன். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.